ஆண்களே, உடலுறவுக்கு முன்பு இந்த தப்ப தெரியாம கூட பண்ணாதீங்க, அப்புறம் மொத்தமா வீணாகிடுமாம். பல ஆண்கள் தங்கள் விருப்பங்களை பெண்களுக்கு வெளிப்படுத்துவதில் சிரமப்படுவார்கள். உடலுறவு பற்றி வாய்வழியாக பேச அவர்கள் தயங்குகிறார்கள். உங்கள் பாலியல் வாழ்க்கை சுவாரஸ்யமானதாகவும் சலிப்பானதாகவும் மாற நீங்களும் உங்கள் துணையும் மட்டுமே காரணம். பாலியல் வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொள்ள ஏராளமான விஷயங்கள் மற்றும் செயல்கள் உள்ளன. எப்போதும் ஒரே மாதிரியான பாலியல் நிலை மற்றும் செயல்பாடுகள் தம்பதிகள் இருவரையும் சலிப்படைய வைக்கலாம். உங்கள் பாலியல் ஆர்வத்தை குறைக்கலாம். புதிய நிலைகளை முயற்சிக்கவும் நன்றாக செயல்படவும் இருவரும் சேர்ந்து முடிவு செய்யும்போது உங்கள் பாலியல் வாழ்க்கை வேற லெவலில் இருக்கும். உங்கள் படுக்கையறை உங்கள் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. எல்லா நேரங்களிலும் எல்லாராலும் சரியாக இருக்க முடியாது. நம்மை அறியாமல் நாம் சில தவறுகளை செய்திருப்போம். ஆண்களே, படுக்கையறையில் செய்யும் தவறுகளை நீங்கள் மாற்ற வேண்டும். இல்லையெனில் இது உங்கள் பாலியல் வாழ்க்கையில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தலாம். நன்றாக பேசாமல் இருப்பது முதல் ஃபோர்பிளேவின் முக்கியத்துவத்தை மறப்பது வரை ஆண்கள் பல பாலியல் தவறுகளை செய்கிறார்கள். இவை உங்கள் உறவில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தலாம். பெண்களை உடலுறவில் இருந்து விலக்கி வைக்கும் ஆண்கள் செய்யும் பொதுவான தவறுகள் பற்றி இப்பதிவில் தெரிந்து கொள்ளலாம். 1. தொடர்பு வேறுபாடுகள். நன்றாக பேசும் திறன் எல்லா ஆண்களுக்கும் இருக்கும் ஒரு பண்பு அல்ல என்பதை பெண்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஒரு பெண்ணை அணுகி பயனுள்ள விவாதத்தை தொடங்குவதற்கு ஒவ்வொரு ஆணுக்கும் திறமை தேவை. வசதிக்காக ஆண்கள் உடலுறவுக்கு அழைப்பதை விட மனம் விட்டு பேச பெண்கள் விரும்புகிறார்கள். தகவல் தொடர்பு வடிவமாக குறுஞ்செய்தியில் உரையாட ஆண்கள் விரும்பலாம், அதே சமயம் பெண்கள் வாய்மொழி உரையாடலை வெகுவாக விரும்புகிறார்கள். நீங்கள் உடலுறவில் ஈடுபட போவதற்கு முன்பும் ஈடுபடும் போதும் ஈடுபட்ட பின்பும் உங்கள் துணையுடன் அன்பாக பேச வேண்டும். இது பெண்களை நன்றாக உணர வைக்கும். 2. தங்கள் விருப்பங்களை திணிக்க முயற்சி செய்கிறார்கள். ஆண்கள் தங்கள் துணையின் மீது தங்கள் விருப்பங்களை திணிக்க முயற்சிக்காமல் இருப்பது உடலுறவுக்கு நல்லது. ஒரு பெண்ணுக்கு எது சிறந்தது என ஆண்கள் புரிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் வேண்டும். அதை விடுத்து அவளை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க கூடாது. அவள் விரும்புவதையும் அவள் எப்படி செய்ய விரும்புகிறாள், நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறாள் என அனைத்தையும் கருத்தில் கொண்டு உடலுறவில் செயல்பட வேண்டும். 3. அதிக ஆக்ரோஷமாக இருப்பது. பல ஆண்கள் தங்கள் விருப்பங்களை பெண்களுக்கு வெளிப்படுத்துவதில் சிரமப்படுவார்கள். உடலுறவு பற்றி வாய்வழியாக பேச அவர்கள் தயங்குகிறார்கள். ஆதலால் அவர்களின் எண்ணங்களை திறம்பட வெளிப்படுத்தும் தகவல் தொடர்பு திறன் இல்லாமல் இருக்கிறது. உடலுறவில் ஆண்கள் ஆக்ரோஷமாக இருக்கும்போது பெண்கள் வலியை அனுபவிக்கிறார்கள். இது அவர்களை மன ரீதியாக பாதிக்கும். இவ்வாறு செயல்படும் முன்பு அவர்களின் பேசுவது நல்லது. பெண்களின் விருப்பங்களை கேட்டு செயல்படுங்கள். 4. பெண்களை பற்றி அவமரியாதையாக பேசுவது. மற்ற பெண்களை பற்றி எதிர்மறையாக பேசுவது உங்கள் துணையிடம் இருந்து உங்களை விலக்கி வைக்கும். ஆண்கள் தங்கள் மனைவி அல்லது காதலியுடன் இருக்கும்போது மட்டுமல்லாமல் எப்போதும் செய்யக்கூடாத ஒரு மோசமான விஷயம். அவ்வாறு செய்வது அவர்களின் பங்குதாரர் அவர்களின் நோக்கங்களை கேள்விக்குள்ளாக்கலாம் மற்றும் உறவுக்குள் தனது சொந்த பாதுகாப்பு குறித்து நிச்சயமற்றதாக உணரலாம். ஆரோக்கியமான மற்றும் வெற்றிகரமான உறவை பெற இந்த எதிர்மறையான டேட்டிங் பழக்கங்களை அகற்றுவது முக்கியம். 5. முன்விளையாட்டின் முக்கியத்துவத்தை மறந்துவிட்டது. உடலுறவுக்கு முன் நடக்கும் செயல்பாடுகளான ஃபோர்ப்ளே இன்றியமையாதது என்பதை நாம் அறிவோம். பெண்கள் முழுமையாக உற்சாகமடைந்து உடலுறவுக்கு தயாராக இருக்க அதிக நேரம் எடுக்கலாம் என்பதை ஆண்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணை உடலுறவில் ஈடுபடுத்த பிறப்புறுப்புகளில் மட்டும் கவனம் செலுத்தாமல் தொடுதல் அல்லது பிற உடல் தொடர்புகள் மூலம் அவளது முழு உடலையும் ஈடுபடுத்துவது உதவியாக இருக்கும். நீண்ட நேரம் ஃபோர்பிளேவில் ஈடுபடுவது உங்கள் துணையின் உடல் முழுவதும் உற்சாகத்தையும் ஆற்றலையும் பரப்ப உதவுகிறது. இதற்கு நேர்மாறாக பிறப்புறுப்புகளை தூண்டுவதன் மூலம் பெண்கள் எளிதில் தூண்டப்படலாம். இருப்பினும் உங்கள் துணையின் தனிப்பட்ட விருப்பங்களை கருத்தில் கொள்வது முக்கியம். 6. கிளிட்டோரிஸுடன் மென்மையாக இருப்பது இல்லை. கிளிட்டோரிஸ் என்பது பெண்களின் பிறப்புறுப்பில் இருக்கும் முக்கியமான பகுதி, மேலும் இது மிகவும் உணர்திறன் கொண்டது. எனவே நீங்கள் அதை தூண்டும்போது அவர்கள் பாலியல் ஆர்வம் அதிகரிக்கும். இது இருவரும் உடலுறவில் நன்றாக செயல்பட உதவும். ஓரல் செக்ஸ் இருவரின் மன விருப்பத்தோடு செய்யலாம். உங்கள் துணைக்கு பிடித்தால் நீங்கள் இவற்றை முயற்சி செய்யலாம். 7. அமைதியற்ற மற்றும் மோசமான சூழல். அனைத்து வேலைகளையும் முடித்து விட்டு உங்கள் துணை இரவு படுக்கையறைக்குள் நுழையும் போது அறை சுத்தமாக நீங்கள் வைத்திருக்க வேண்டும். ஆடைகள், குறிப்பாக உள்ளாடைகள் அங்கும் இங்கும் வீசப்பட்டிருப்பதை கண்டால் அது அவளது மனநிலையை மாற்றும். இது உடலுறவை தடுக்க வழிவகுக்கலாம். எனவே ஆண்கள் ஒழுங்காக இருப்பது முக்கியம். மேலும் சுவரில் உள்ள நைட்ஸ்டாண்டில் ஏதேனும் பொருத்தமற்ற புகைப்படங்கள் இருந்தால் அதை அகற்ற வேண்டும். படுக்கை துணிகள் மற்றும் அறையின் ஒட்டுமொத்த ஏற்பாடுகள் நன்கு பராமரிக்கப்பட வேண்டும்.
8 ஆண்கள் பாலியல் தவறுகளை எவ்வாறு தவிர்க்கலாம். காலையில் உங்கள் மனைவிக்கு ஒரு காதல் செய்தியை அனுப்புங்கள், இது அவளுடைய மனநிலையை மேம்படுத்த உதவும். உரையாடலின் போது அவளுக்கு பிடித்த கவிதை, புத்தகம் அல்லது திரைப்படத்தை மேற்கோள் காட்டுவது அவளுடைய விருப்பங்களைப் பற்றி நீங்கள் அக்கறை காட்டுகிறீர்கள், அவளுடைய கருத்துக்களை மதிக்கிறீர்கள் என்பதை காட்டலாம். 9 மனநிலையை உருவாக்குங்கள். அவளுக்கு பிடித்த காலை உணவை சமைக்கவும். உங்கள் மனைவி மற்றும் காதலிக்கு பிடித்த பூக்களை பரிசளிப்பது ஒரு காதல் மனநிலையையும் அமைப்பையும் உருவாக்கலாம். அவளுக்கு சிறிய ஆனால் அர்த்தமுள்ள பரிசுகளை வழங்குவது உங்களுடன் நெருங்கி பழக அவளை ஊக்குவிக்கும். அறையில் மங்கலான விளக்குகள் அவளது உணர்வுகளை தணித்து அவளது மனநிலையை அமைக்கவும். படுக்கையறை மட்டுமல்லாது வெளியிலும் அவளின் விருப்பங்களை கேட்டு செயல்படுங்கள். இது உங்கள் உறவை வலுவாக வைத்திருக்க உதவும்.